ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக யூராவை பழிவாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேடம் மூல்கா ஹீரோவோட வீட்டுக்கு டின்னருக்கு போயிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதப்போ ஹீரோ மேடம் மூல்காவை கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இப்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால மேடம் மூல்காவுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துருந்துச்சோ அது இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா மேடம் மூல்காவும் காங்கோட அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ காங்கும் பிறந்திருக்கான். ஸோ சின்ன பையனாக இருந்த காங்கை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்த மேடம் மூல்காவோட இடத்த அவங்க எடுத்துக்கிடணும். அதாவது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு செகண்ட் ஒய்ஃபாக மாறணும்னு சொல்லிட்டு மேடம் மூல்காவை கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாத விதமாக மேடம் மூல்கா அதுலேருந்து தப்பிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு நிறைய தீக்காயம் பட்டிருக்கு. ஸோ ஃபேஸில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதனால் காங்கோட அம்மாவும் ஹீரோட அம்மா அவங்க யாருமே வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவோட இடத்துல இருந்து செகண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 20 வருஷமாக மறந்தது எல்லாமே இப்போ மேடம் மூல்காவுக்கும் ஞாபகம் வந்துட்டு இதே டைம் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே மேடம் மூல்காவை பார்க்கறதுக்கு வராங்க. அங்கே ஹீரோவும் நிற்காங்க. தான் முன்னாடி நிற்கிறது தன்னோட பையங்கிறது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுது மயக்கம் போட்டு விழுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் ஏதோ ஷாக்கில் தான் இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து 2 நாள் கழிச்சு அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ யூரா இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு போனதுனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசலான்னு சொல்லிட்டு மேடம் மூல்காக்காக கஞ்சிலாம் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வரா. பட் ஆல்ரெடி அங்கே ஹீரோயின் யூராவை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பா. அதில் ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு யூரா தான் காரணம் வரைக்கும் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மா மேடம் மூல்காவும் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தேன் ஒன்றிருந்து நான் இதெல்லாம் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த கஞ்சை எடுத்து தூர வீசிட்டு அவளை இங்கேருந்து வெளியே போக சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ அடுத்ததான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் தன்னோட பொண்ணோட மெமோரியல் பிளேஸ்க்கு தான் போய் பார்க்காங்க. தன்னோட பொண்ணு இறந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுறாங்க. கூட இருக்கிற செக்யூரிட்டி தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. ஸோ அடுத்ததாக தன்னோட பையனை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. உன்னோட சொந்தமாக உன் கூட இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ரொம்ப கோவத்தோட அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இனி அவங்க வந்தாலும் நான் அவங்க கூட இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோவத்தில் பேசிட்டு இருக்கான். ஸோ மேடம் மூல்காவும் இப்போதைக்கு ஹீரோட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ அடுத்ததான் காங்கோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ காங்கோட அம்மாவும் தன்னோட பையன் அதே கம்பெனியில் பெரிய ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு மேடம் மூல்காவோட ஹெல்ப் தேவை. ஏன்னா அவங்க தான் இப்போ கம்பெனியோட ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரியே மேடம் மூல்காட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மேடம் மூல்காவுக்கு காங்கோட அம்மாவை பார்த்தோன்னே ஏதாட்டு பண்ணிடலாமான்னு சொல்லி கோவம் வருது. இருந்தாலும் பொறுமையாக இருக்காங்க. இப்போவும் காங்கோட அம்மா என்னென்னா, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இப்போது தங்கியிருக்கிற வீட்டில் ஏதோ ரெனோவேட்டட் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது இதே தான் இப்போ மேடம் மூல்காவும் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இங்கேருந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓகே சொல்லியிருந்தாங்க. கூடவே ஹீரோயினையும் அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்தது மேடம் மூல்கா இருக்கிறதுனால யாருமே ஹீரோயினை எதுவுமே சொல்லலை. ஸோ வந்த ஃபஸ்ட் நாளே எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வேணும்னே மேடம் மூல்கா காங்கோட அம்மாவை ஒரு மெய்டு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே காங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலுமே மேடம் மூல்காவோட சப்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஹீரோயினும் மேடம் மூல்காவை தனியாக கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எதுக்கு வேறு எதுவும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது சொந்த வீடு இருக்கும்போது ஏன் வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சமாக மேடம் மூல்கா மேலே டவுட் வருது, எதுக்காக இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே வீட்டில் தனியாக இருக்கும்போது காங்கோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் காலில் உங்களோட பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் போகுது. ஸோ இதை கேட்டதுமே காங்கோட அம்மாவும் காங்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதட்டத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ காரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் திடீர்னு காரோட டோர்லாம் க்ளோஸ் ஆகுது. காரை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. காரை சுற்றி தீ எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா மேடம் மூல்கா தான். இதே மாதிரி தான் காங்கோட அம்மா மேடம் மூல்காவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட்ல தான் அவங்களுக்கு இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதே பயத்தை இப்போ காங்கோட அம்மாவுக்கும் காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக இப்போ ஹீரோ வந்துருந்தாங்க. ஸோ இப்படி தீ எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து காங்கோட அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்காங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சு காங்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே காங்கோட அம்மாவுக்கும் இதே தானே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பண்ணோம், ஸோ இதை யாரும் வேணும்னு செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களும் வேணும்னு செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம், இது செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்காங்க. பட் அதுக்கான பதில் இங்கே காங்கோட அம்மாவால் சொல்ல முடியல. இந்த டைம் கரெக்டாக ஃபோனுக்கு இந்த டைம் என்னோட பையன் உன்னை காப்பாற்றிட்டான், நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு மேடம் மூல்காட்டிருந்து மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. ஸோ இதை பார்த்ததுமே காங்கோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறது தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ யூராவோட அப்பா அவங்களோட வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலேயே தனியாக முடங்கி இருக்கிறதுனால யூராவோட பாட்டி என்னன்னா ஏதாட்டும் அரசியலில் தன்னோட பையனை ஈடுபடுத்தலாம், அவனுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரப்போகிற எலெக்ஷனில் யூராவோட அப்பாவை போட்டியிட வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸோ ஹீரோயினோட கேஸில் இன்னொரு லாயரும் வாதாடி இருப்பாங்க யூராவோட அப்பா சொல்லி. ஸோ அந்த லாயரும் இப்போ அதே எலெக்ஷனில் போட்டியிட போகிறதா இவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது. ஸோ அதனால் 2 பேருமே கடந்த 5 வருஷமாக இல்லீகலாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே அரசியல் சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க, யூராவோட பாட்டி அப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அங்கே மேடம் மூல்கா ஒரு இன்வெஸ்டராக போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மேடம் மூல்காவை தெரிஞ்சிருக்கு. மேடம் மூல்காவும் பார்த்துட்டு வரப்போகிற தேர்தலில் இவங்க போட்டியிட போகிறதா யூராவோட அப்பாவை இன்ட்ரோ கொடுக்க, இதை கேட்டதுமே மேடம் மூல்காவும் இது வரைக்கும் யூராவோட அப்பா என்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத வரிசையாக சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க மற்ற எல்லாருக்குமே அவரை போட்டியிட வைக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூராவோட அப்பாவும் பாட்டியும் தனியாக மேடம் மூல்காவை மீட் பண்ணி உங்களோட ஒரு சப்போர்ட் எங்களுக்கு தான் வேணுங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி பேச, இதை கேட்டுட்டு இருந்த மேடம் மூல்காவும் கண்டிப்பாக நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஹீரோயின் சொல்லி கொடுத்த பிளான் தான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க வரப்போகிற எலெக்ஷனில் போட்டியிடுறதா தான் இருக்காங்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஹீரோயினோட கருத்தை கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பாக தப்பு செஞ்சு பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒருத்தர் இப்படி அரசியலில் எலெக்ஷனில் வந்து நிற்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள குத்தி காட்டி பேச, இது அவங்களுக்கும் நல்லா புரியுது. இதை கவனிச்சுட்டு இருந்த மேடம் மோல்காவும் அவள் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ஒன்று தான், என்னோட முடிவும் அதுதான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே அவங்க முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேச அவங்களுக்கு மூஞ்சில் கரிய பூசின மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அடுத்ததான் ஃபாரினுக்கு அனுப்பின ஹீரோயினோட பையனை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த தத்தெடுத்தவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பையனை கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே யூராக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க போயிருந்தாங்க. ஸோ இப்போது ஹீரோயினோட பையன் யூரா கையில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவையும் பாட்டிகிட்டையும் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே ஹீரோயினோட பையனை அவங்க 2 பேரும் பார்த்ததுமே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது, ஏன்னா ஹீரோயின் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு எதிர்பார்க்காத விதமாக ஹீரோயினும் மேடம் மோல்காவும் யூராவோட பாட்டியை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட யூராவும் குழந்தைய கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறா. ஸோ அவங்களும் ஹாலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யூராவோட பாட்டியும் எங்கள் குழந்தைய பற்றி இங்கே 2 பேருக்கு தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் யூரா வெளியே போவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யூராவும் ஹீரோயினோட பையனை கூட்டிகிட்டு வெளியே வந்துருதா. பட் ஹீரோயினோட பையன் கையில் ஒரு டிராயிங் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதை ஹாலிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். யூராவும் இங்கே வெயிட் பண்ணி நான் டிராயிங் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாலில் போய் டிராயிங் எடுத்துகிட்டு வெளியே வரா. பட் அதுக்குள்ளே இங்கே இதை விட்டுட்டு போனேன் ஹீரோயினோட பையனை காணலை, எங்கே இருக்கான்னு பார்த்தா போலீஸ் பார்க்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கிறத எப்பவும் கவனிச்சுட்டு தான் இருக்கான் போல். ஸோ இது ஹீரோயினோட பையன் தெரிஞ்சதுமே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ யூராக்கும் கால் பண்ணிவிட்டு ஹீரோயினோட பையன் என்கிட்ட தான் இருக்கான், நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். யூராவும் கண்டிப்பாக ஹீரோவும் அந்த பையனும் பார்த்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவும் அந்த சின்ன பையனும் மீட் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு அது தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமல் யார் இந்த பையங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அந்த இடத்துக்கு யூராவும் வராங்க. ஸோ யூராவே அந்த பையனை பார்த்துட்டு நான் ரீசெண்டாக ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்னா அந்த பையன் தான் இந்த பையன் சொன்னதும் ஹீரோவுக்கும் புரியுது. ஸோ அந்த பையனை ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ குட்டி பையனோட பிளேட்டில் இருந்த வெள்ளரிக்காவை அவங்க ஒதுக்கி வச்சுட்ருக்கான். இதை ஹீரோவும் கவனிச்சுட்டு எனக்கும் வெள்ளரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட நல்லா சிரித்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற யூராக்கும் ஏன் நம்ம இந்த பையனை அடாப்ட் பண்ணி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா ரொம்ப இனி யூராவோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி ரிட்டன் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பால் எதிர்ச்சியாக ரோட்டில் போய் விழுது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஹீரோவோட பையனும் போனால் கரெக்டாக அந்த டைம் ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோ தான் அந்த பையனை அதுலேருந்து காப்பாற்றுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பையன் ரொம்ப பயத்தில் அழ ஆரம்பிச்சிருந்தான். ஹீரோவும் அழாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்தி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தள்ளியிருந்து கவனிக்கிற யூராக்கும் தன்னோட சொந்த பையங்கிறது தெரியாமல் ஹீரோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்தா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரே எலெக்ஷனுக்கு யூராவோட அப்பாவும் இன்னொரு லாயரும் போட்டிடுறதா ஹீரோயினுக்கு தெரியும். பட் இன்னொரு லாயருங்கிறது ஹீரோயினோட கேஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாரலாம். ஸோ அந்த லாயரோட பேர் மின். ஸோ இப்போது அவர் தனக்கு எதிராக இப்போ யூராவோட அப்பா இருக்கிறதுனால இல்லீகலாக அவர் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கான எவிடன்ஸை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட ஒப்படைக்காங்க. ஹீரோயினும் இதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்ததான் இவர் யாருக்கும் தெரியாமல் நைட் டைம் போல் ஒரு கிளப்பில்
போய் நின்றுக்கிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே ஏதோ லஞ்சம் வாங்குறாரு. ஸோ அதெல்லாம் இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போது அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவரோட காரை ஓட்டிகிட்டு அவரால் போக முடியாது. ஸோ ட்ரைவ் பண்ணதுக்கு ஒரு டிரைவரை வர சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் டிரைவராக மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி ஹீரோயின் அதே காரில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற லாயர்மேன் கூட இருக்கிற இன்னொரு லாயர்கிட்ட அவர் இல்லீகலாக இப்போது லஞ்சம் வாங்கினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் நெக்ஸ்ட் டே இப்போ யூராவோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு லாயர்மேன் தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வாய்ப்பு கம்மிங்க தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லும்போது இப்போ யூராவோட பாட்டியும் தன்னோட பையன் தான் வின் பண்ணணும், நம்மளும் பணத்தை கொடுத்து இதை சரி கட்டுவோம்னு சொல்லிட்டு 2 மில்லியன் வான் அந்த அரசியலில் பெருசாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்காங்க. இதையும் ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க எவிடன்ஸாக. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இப்போ லாயர்மேன் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசினது லஞ்சம் வாங்கினதை பற்றி நியூஸில் போட்டு விடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷனில் இப்போ யூராவோட அப்பா வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹீரோயின் போட்ட பிளானும் இதுதான், உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்தால் தான் அடி நல்லா பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ எதிர்ச்சியாக யூராவோட ட்ராயிலேருந்து ஹீரோயினுக்கு ப்ரெசன்ட் பண்ண அந்த நெக்லஸை பார்க்காங்க. ஏன்னா ஹீரோயின் அதை தன்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக ஹார்ஃபனேஜுக்கு அனுப்பும்போது போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே யூரா அந்த நெக்லஸை எடுத்து வச்சுட்டு அந்த பையனை தத்தெடுத்து கொடுத்துருப்பா. ஸோ அந்த நெக்லஸை இப்போ வரைக்கும் அவள் தான் வச்சுட்டு இருந்திருப்பா போல். இப்போ தான் ஹீரோவே அவங்க ரூமில் இருந்து பார்க்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, இது எப்படி யூராட்டா வந்துட்டுன்னு சொல்லிட்டு. யூராவும் இதை பார்த்ததுமே ரொம்ப பயப்படுறா, கையில் இந்த தட்டெல்லாம் கீழே போட்டுருதான். இருந்தாலுமே அப்படியும் போய் தான் சொல்கிறான், இல்லை அது ஹீரோயின் தான் என் கையில் தந்தா, அது அவளுக்கு தேவையில்லைன்னு சொன்னால், இனி அது அர்த்தம் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ரிட்டன் தந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் தன்னை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் யூரா சொன்னதில் கொஞ்சம் டவுட் இருக்குது ஹீரோக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் எதிர்ச்சியாக மேடம் ஓல்காவோட டேபிள்லேருந்து ஹீரோவை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்காங்க. இது எதுக்கு மேடம் ஓல்கா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் ஓல்கா வந்ததுமே இதை பற்றி கேட்கும்போது மேடம் ஓல்காவும் ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்து போனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஹீரோ என்னோட சொந்த பையன் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. ஸோ கூடவே அவங்க 2 பேரும் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே ஹீரோயினுக்கு இப்போ காங் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆல்ரெடி ஹீரோயின் அவன் லவ் பண்ணுறாங்கிறது தெரியும். ஸோ ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் நோ தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் காங் மேலே ஹீரோயினுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வந்தது கிடையாது. இப்படி தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது கூட பின்னாடி வருத்தப்படுற மாதிரி மாறும், பரவாயில்லையான்னு சொல்லும்போது காங் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் உன்னை காதலிக்கிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூ பண்ண தான் ஆரம்பிக்கான். ஆனால் ஹீரோயினும் காங் ரொம்ப நல்லவங்கிறது தெரியும். ஸோ இப்போ காங் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கை டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் டே காங்கோட அம்மாட்ட தான் வந்து சொல்கிறாங்க. காங் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதுக்கு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காங்கோட அம்மாவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா மேடம் ஓல்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த இடத்துக்கு கரெக்டாக யூரா வரா. ஸோ யூராட்ட காங்கோட அம்மாவும் ஹீரோயின் உனக்கு சிஸ்டர் இன்ல ஆக போகிறா, இனி உனக்கு அவள் சொந்தமும் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது இதை கேட்குற யூரா ரொம்ப கோவம் வருது. ஸோ இருக்க பிடிக்காமல் அந்த இடத்துல வந்து கோவத்தோட போகிறா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ வந்ததுமே காங்கோட அம்மாவும் இப்படி காங்கும் ஹீரோயினும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோக்கு இன்னும் வருத்தமாக போயிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஹீரோயின் லைஃப்பில் இருந்து நம்ம போயிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்ததாக யூராட்ட இருக்கிற அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு ஹீரோயினை தான் மீட் பண்ணுறாங்க. இந்த நெக்லஸை நீ யூராட்ட கொடுத்துட்டேன், நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த நெக்லஸ் அவன்கிட்ட கொடுக்கும்போது லைஃப் லாங் 2 பேரும் லாஸ்ட்டு முடிவு வரைக்கும் இருப்போம்னு நினச்சேன். ஆனால் அது லாஸ்ட்டில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. நீயும் காங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த நெக்லஸை பார்த்ததுலேருந்து ஹீரோ என்ன பேசுகிறாங்கிறத ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. அது தன்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக போட்டு விட்ட நெக்லஸு இப்போ அது யூரா கையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் யூராக்கு எப்பவும் இந்த நெக்லஸை கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்ததான் யூராவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. யூராவை பார்த்ததுமே இந்த நெக்லஸ் எப்படி உன் கைக்கு வந்துச்சு, இது என்னோட பையனுக்கு லாஸ்ட்டாக நான் போட்டு விட்ட நெக்லஸு, இது எப்படி உன் கையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்கும்போது அவளும் ஹீரோயின் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லாமல் இதை ஹீரோவோட வந்து தந்தாங்களாம். நீ ஹீரோட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி எதுவும் சொல்லிட்டாலான்னு சொல்லிட்டு அதை பயத்தோட கேட்டுட்ருக்கா. ஹீரோயினும் கோவத்தில் யூராவை அடிச்சுட்டு
கண்டிப்பாக இப்போ எனக்கு பிறந்த குழந்தைய நீ தான் கொண்டிருக்கங்கிற விஷயத்தை கொண்டு போய் நான் ஹீரோட்ட சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கு யூராவும் ஹீரோயினோட காலை பிடிச்சி கெஞ்சுறா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஹீரோட்ட சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினும் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு அவளை மன்னிச்சு விட்டுட்டாங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மயக்கத்துக்கு ஹீரோயின் 5 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த பெயின் பக்கத்தில் கூட வர முடியாது. ஸோ இப்போ மயக்கத்துலேருந்து ஹீரோவும் கண் முழிச்சு ஹீரோயினோட காலை பிரித்து தான் கெஞ்சிட்டு இருக்கா. அதாவது ஆர்ஃபனேஜ்லேருந்து எப்படி ஹீரோயினோட பையனை தத்தெடுத்து இன்னொருத்தரம் கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்புனேன், அங்கே தான் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உன்னோட பையன் இறந்துட்டான்னு லாஸ்ட்டாக ஒரு பொய்யோட முடிச்சிருதா. இல்லை உயிரோட தான் இருக்காங்கிற உண்மையை சொல்லவே இல்லை. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டாக அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. என்னென்னா ஹீரோயின் இது வரைக்கும் அவள் சொன்ன எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா யூரா மேலே ரொம்பவே டவுட் இருக்குது. கூடவே யூரா சின்ன பையன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தது மேலே இன்னும் டவுட் இருக்குது. ஸோ அந்த பையன் யாருங்கிறத விசாரிக்க சொல்லி தன்னோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டான கிம்கிட்ட கேட்கும்போது கிம்மும் அதை விசாரித்து சொல்கிறான், இப்படி போலீஸ் பார்க்கிட்ட தான் அந்த பையன் இருக்கான், ஆனால் முழு விவரம் எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அடுத்ததாக போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி உங்கள் கூட இருக்கிற அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு எப்படி அந்த பையனை தெரியும், யூராக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் பார்க் என்னென்னா மலுப்புற மாதிரியே பதிலை சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இதை கேட்குற ஹீரோக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அடுத்ததான் யூராவோட ரூமில் வந்து ஏதாட்டும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடும்போது யூராவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அதில் நிறைய அமௌண்ட்டு லாஸ்ட் 5 வருஷமாக போலீஸ் பார்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறது டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுவும் தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் தான்ங்கிறது தெரிய வந்ததுமே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த டைம் கரெக்டாக யூராவோட அப்பாட்டிருந்து கால் வருது. இப்படி யூராவுக்கு திடீர்னு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்கா, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவத்தோட யூராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யூராவோட பாட்டியை பார்க்கறதுக்காக காங்கோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத வெளியே நின்று ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா காங்கோட அம்மா பாஸ்டில் ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யூராவோட அப்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க போல். இதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கோட அம்மாவும் பாட்டியை மீட் பண்ணி இப்படி உங்களோட பையன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா உங்களோட பேத்தி என்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்குற ஹீரோக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சதுமே அடுத்ததான் அவளை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் கிம்மை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ யூரா என்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி கேட்கும்போது கிம்மும் எதையும் மறைக்காமல் எல்லாம் யூராவை பற்றி தெரிஞ்ச உண்மையை ஹீரோட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் தன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்கிற கேட்குற ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அடுத்ததான் போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு யூரா எனக்கு தெரியாமல் நிறைய ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபீலிங்காக பேசிட்டு அந்த இடத்துல மயக்கம் போடுறாங்க போதையில். ஸோ இதை கவனிச்சுட்டு இருக்கிற போலீஸ் பார்க்கும் எதுவும் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. யூராவும் ஹீரோ இப்படி மயக்கத்தில் இருக்கும் பார்க்கும்போது கோவத்தோட போலீஸ் பார்க்க பார்த்து என்ன பண்ணி வச்ச ஹீரோவை, ஏன் ஹீரோ இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி திட்டும்போது இதுக்கு போலீஸ் பார்க்கும் பதிலுக்கு யூராட்ட சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமாம் நீ ஹீரோ கூட வாழும்போது கொஞ்சம் கூட கவலைங்கிறது உனக்கு இல்லையா, ஏன்னா ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணமே நீ தான் அவளை காரை ஏற்றி கொன்ன, ஆனால் ஹீரோ கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இவ்வளோ நேரம் போதையில் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வாயாலேயே உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஸோ ஹீரோ இப்போ போதையில் இருக்கதா நினச்சிக்கிட்டு இவங்க உண்மையெல்லாம் பேசிகிட்டு கேட்குற ஹீரோக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு முழு காரணமும் யூரா தான் சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோ அவசரப்பட்டுறக்கூடாது, இன்னும் அவளுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் அதை எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. இனி கூடிய சீக்கிரத்தில் ட்ராமா முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக அதையும் போட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.